ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷல் நிறைய நான்வெஜ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டெசர்ட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெசர்ட். ஸோ நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கோம். ஸோ அதில் ஒரு நாள் ஒன்று பண்ணலாமே, அதுக்காக வந்து இன்னைக்கு டெசர்ட் ஒன்று ட்ரை பண்ணுறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃப்ரூட் கேக். அதுதான் ஜெல்லி அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் அதை வந்து கேக்காக பண்ண போகிறோம். ஸோ ஜெல்லி ஃப்ரூட் கேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆப்பிள் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பனானா கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணு வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வேறு எதாவது ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம இதை வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கப்புறம் நட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கேஷ்யூ வச்சுருக்கோம், முந்திரி. அதுக்கப்புறம் இங்கே இது வந்து காஞ்ச திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாதாம், ஓகேங்களா. இது ட்ரை நட்ஸு. இது வந்து டேட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதுவே நல்லா எல்லாத்தையுமே வந்து பொடிப்பையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ சர்க்கரை வச்சுருக்கோம். இங்கே சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி. அதுக்கப்புறம் இது வந்து ஜெல்லி பவுடர் வச்சுருக்கு பாருங்கள், ஜெல்லி பவுடர் தான் இது, ஜெல்லி பவுடர். இதுக்கப்புறம் வந்து இது எசன்ஸ், இதுதான் வச்சுருக்கோம். ஃபுட் கலர் வேணும்னா நம்ம ஃபுட் கலர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னென்ன தேவைன்ட்டு. ஸோ வாங்க நம்ம குயிக்காக ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து தண்ணி நம்ம ஒரு பவுலில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதியானோடனே நம்ம இப்போ அதில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணுறோம். சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஸ்டீர் பண்ணணும், அதாவது கலக்கணும். காயிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜெல்லி பவுடர் எடுத்து போட்டுட்டு இது கொஞ்சோண்டு நம்ம கலக்கி வச்சுக்கணும். நம்ம ரெடியாக தண்ணி ஊற்றி கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி பவுடர் நம்ம நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை எடுத்து இந்த சர்க்கரை பாகு ஒரு இது நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம சர்க்கரை பாகு காஞ்சின்றது நல்லா. ஸோ அதில் நம்ம இப்போ வந்து ஜெல்லி பவுடரை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணணும்ல அதை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல், லைட்டாக பைனாப்பிள் இப்போ இது போட்டுருந்தாங்க, ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம அது ஆறணுன்னு நம்ம அப்படி தனியாக வச்சிட போகிறோம் பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நம்ம ஆற வச்சாச்சு நம்ம இப்போ. ஸோ இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த பவுலில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இது மாதிரி எடுத்து ஊற்றணும் அந்த பவுலில். நீங்கள் பவுல் சின்ன பவுலாகவும் வச்சுக்கலாம், இல்லை பெரிய பவுலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை அந்த பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம அந்த பனானா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுறோம். ஸோ உங்களுக்கு அதுதான் நம்மளுக்கு அழகாக லேயராக வந்து ஒரு லேயர் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து பனானா போட்டாச்சு. இப்போ செகண்ட் லேயரு உங்களுக்கு மேங்கோ, மாம்பழம் போடுறோம். மாம்பழம் போட்டாச்சு. இப்போ தேர்ட் லேயர் வந்து நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்பிள் போடுறோம். இப்போ டேட்ஸ் போடுறோம். டேட்ஸ், பேரீச்சம்பழம். இப்போ வந்து பாதாம் போடுறோம், ஆல்மண்ட். இப்போ கேஷ்யூ, முந்திரி. இப்போ அந்த திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், காஞ்ச திராட்சை. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா
அது நம்ம நடுவில் வந்து மாட்டோம். ஸோ நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது கொடுத்தோன்னா இப்போ ஃப்ரூட்ஸும் கொடுக்குறோம் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுக்குறோம் நம்ம. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் இது. பார்த்திங்கன்னா நாங்கள் பவுலில் போட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 hours வைக்கணும். 3 to 4 hours வச்சா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 hours நம்ம வச்சுட்டோம் ஜெல்லி ஃப்ரிட்ஜில். இது பாருங்கள் எப்படி வந்துருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தட்டில் போட போகிறோம். ஸோ வாங்க நம்ம தட்டில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரெடி, 1 2 3, தட்டில் போடுறோம். ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று சும்மா இல்லை, சின்னதாக வந்து ரெட் கலரில் பண்ணியிருந்தோம். இப்போ இது ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நாங்கள் சும்மா சின்னதாக பண்ணோம். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் இது. ஸோ பாருங்கள், நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணலாமா? 1 2 3. 1 2 3. சில்லுன்னு இருக்கு. நம்ம மாம்பழம், அப்புறம் மேங்கோ, ஆல்மண்டு, அப்புறம் கேஷ்யூ அதெல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா கடிக்க வருது. அப்புறம் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் அதுவும் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து குட்டி பசங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி. வாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கட் பண்ண கிட்ட வாங்க வாங்க. அப்படியே அப்படி ஜெல்லி சூப்பராக ஜெல்லி செய்ய குட்டி பசங்களுக்கு, நம்மளுக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்படியே நல்லா தெரியுது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் அந்த மேங்கோ, மாம்பழம், ஆப்பிள், அப்புறம் அந்த நட்ஸ் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. பிளண்டாகி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் எனக்கு. அந்த மாங்காய் ஜெல்லி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்கள். ஜெல்லி பாருங்கள் அப்படியே இருக்குது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே வந்து ஒரு ஹெல்த்தி டெசர்ட் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி எனக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெசர்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள் எனக்கு. நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறோம். வேறு ஏதாவது ஃபுட், ஸ்பெஷல் ஃபுட் இல்லை இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறதால வேறு ஏதாவது ஃபுட்டு, வேறு ஏதாவது வெரைட்டி, வெஜ், நான்வெஜ், டெசர்ட்ஸ் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறோம். ஸோ நான் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறேன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்தீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.